विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा न कुरूनि तंबिनि गमन विलंबनु கொஞ்சம் கூட டிலே பண்ணாத உனக்கா காத்துன்னு இருக்கான். என்னதுக்கா காத்துன்னு இருக்கான்? அமிர்தம் வாஞ்ச அமிர்தத்தை நேற்றுக்கே சொல்லிவிட்டேன். அமிர்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு ஆலிங்கனத்தை தேனுபால வனிதாஸ்தனஸ்தலீ धन्यकुंकुम सनाथकांतये वेणुगीत गतिमूल वेधसे तेजसे तदिदमो नमो नमः. கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், அந்த பிரம்மம் எப்படி இருக்கு வைகுண்டத்தில் எப்படின்னா அநாதையா இருக்கான். அது சயேகா ஒத்தர் இல்லாண்டா அநாதை தானே. நமக்கு 10 பேர் இருக்கா, 100 பேர் இருக்கா. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ரொம்ப எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோவிந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் குடும்பத்தில் யாராவது போயிட்டான்னா நானும் ஸ்நானம் பண்ண வேண்டாம், எனக்காக அவாளும் பண்ண வேண்டான்னார். அது மாதிரி கண்ணு கட்டின தூரம் எனக்கு பந்துக்களே கிடையாதுன்னார் அவர். இது மாதிரி உள்ள ஒருத்தனை பார்த்தாலே ஸ்நானம் பண்ணணும். ஆனால் அப்படி கிடையாது. ஏதோ ரிஷிகள் எவ்வளோ கருணையினால சொல்லியிருக்கா. 21 தலைமுறை கணக்கு பண்ணியிருக்கா. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு செட்டு 7 தலைமுறை 10 நாள் திட்டு காக்கணும். அடுத்த 8வது தலைமுறையிலேருந்து 14வது வரையில் 3 நாள் காக்கணும். அப்புறம் 1.5 நாள் காக்கணும்னு 21 தலைமுறையை பின்னிருக்கா. இப்போ அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாங்கிறான். அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் 21 தலைமுறையை சேர்த்துருக்கா. இப்போ இவன் யாருமே வேண்டாங்கிறான். அப்போ இப்படி இருந்தால் தானே அழகு. நாம் இப்படி அழகாக இருக்கோம். பகவான் எப்படி இருக்கான்னார், சயேகா ஒத்தர் கிடையாது அவருக்கு. இது அவர் வாயாலேயே சொல்கிறார். கஸ்துவம் பிரம்மன்னு மகாபலியோட யாகசாலைக்கு போகிறார் பகவான். மகாபலி இந்த பிரம்மச்சாரியை பார்த்து கேட்குறான், பிரம்மன்னு நீங்கள் யாருன்னு. கஸ்துவம் பிரம்மன்னு நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இன்னார், இந்த ஊர், இன்னாருடைய புள்ள, அப்படி அட்ரஸ் கரெக்டாக சொல்லணும். இவருக்கு அட்ரஸை சொல்ல முடியுமோ? வேஷம் போட்டுன்னு வந்திருக்கார். ஃபுல் அட்ரஸை சொல்ல முடியாது. அதாவது ஃபோர்ஜரி அட்ரஸ் தான் சொல்லி ஆகணும். பொய்யும் சொல்ல இஷ்டம் இல்லை. நீர் யாருன்னா அதுக்கு பதில் மாதிரி இருக்கும், ஆனால் பதில் இல்லை. அபூர்வகா நீங்கள் யாருன்னு கேட்டால் யாருங்கிறத சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த ஊருக்கு புதுசுன்னாராம். பதில் மாதிரி இருக்கும், பதில் இல்லை. உடனே அவனுக்கு போரில்லை இந்த பதில். கொச்சதவசதிகி இந்த ஊருக்கு புதுசாக இருக்கட்டும், ஏதோ பர்மனெண்ட்டுன்னு ஒரு ஊர் உண்டோனோ. அந்த ஊர் எது? அது எந்த ஊர் உமக்கு? சொந்த ஊர் எதுன்னா அவர் எந்த ஊரை சொல்லுவார்? அவர் அனோரணியான் மகதோமகியான்னு ஏகோ சர திரிலோகான் வியாபிய பூதாத்மான்னு சகல லோகத்திலையும் நிறைஞ்சிருக்கிற பொருள் நான் இந்த ஊர்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? அதனால அவர் என்ன பண்ணார், பொய்யும் இல்லாமல் யதார்த்தத்தை சொல்கிறார். அவனுக்கு புரியாதபடிக்கு சொல்கிறார். யா கிலா பிரம்ம சிருஷ்டி எல்லா ஊர்லேயும் இருப்பேன்னார் இவர். உமக்கு எந்த ஊருன்னா எல்லா ஊர்லேயும் இருப்பேன்னார். அவன் என்ன நினச்சிருட்டான், இவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊர் ஊராக பிட்சைக்கு அலையிற பிரம்மச்சாரின்னு நினச்சான். அது இருக்கட்டும், அப்பா அம்மான்னு யாராவது இருப்பாளே, நீ யார் இருக்கே, உங்களுக்கு கார்டியன் யாரு? கஸ்தே நாதா உங்களுக்கு கார்டியன் யாருன்னு கேட்டான். உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியே கண்ணில் கொஞ்சம் ஜலத்தை வரவழைச்சுண்டு மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுண்டு அநாதகா உமக்கு யாரு நாதன்னார், கார்டியன் யாருன்னார். யாரு இல்லை, அநாதைன்னார். கொச்சதவ ஜனகா அது இருக்கட்டும், அப்பா
யார் சொல்லும்னா எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு வந்தாச்சு. இப்போ சொன்னது எல்லாம் சரியான பதில் தான், அவனுக்கு புரியல. இப்போ கேட்குறார், உங்கள் அப்பா யாருன்னு. கொச்சத்தவ ஜனகா. பதில் சொல்லணுமோன்னு அவருக்கு சொல்ல முடியல, இன்னார்னு சொல்ல முடியலையா. கஷ்யபர்னு சொல்லணும், இல்லை தசரதன்னு சொல்லணும், இன்னும் வசுதேவர்னு சொல்லணும். இது மாதிரி யாரையாவது சொல்லணுமோனோ. இவாளெல்லாம் அப்பான்னு சொல்கிறதா இருந்தால் ஹிரண்யகசிபுவாத்து தூணையும் அப்பான்னு சொல்லணும். அங்கேருந்து தானே வந்தார் இவர். இப்போ யார் அப்பான்னு சொல்லுவார்? உண்மையாக அப்பா உண்டோன்னா அப்பாவே கிடையாது. இப்போ உங்கள் அப்பா யாருன்னா அதுக்கு பதில் சொல்கிறார், நைவதாத்தம் ஸ்மராமி. எங்கள் அப்பாவை எனக்கு தெரியாது. அவன் என்ன நினச்சுட்டான், பாவம் இவன் அம்மாவோட கர்ப்பத்தில் இவர் இருக்கும் பொழுதே அப்பா போயிட்டார் போல இருக்கு, அதான் அப்பாவை பார்க்காத குழந்தைன்னு அவன் நினச்சானா. இவர் தன்னை சொல்லிக்கிறார், அநாதகா, அநாதைங்கிறார். அதுதான சத்தியம். ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் அவன் நாதர். அநாதநாதா தீனபந்தோ ராதே கோவிந்த், நமக்கெல்லாம் நாதர் அவர். அவருக்கு ஒரு நாதன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிவிட்டா அப்புறம் சர்வஜகநாதன் இல்லையே, அநாதையா இருக்காரா. இந்த ஒரு குறை அவருக்கு இருந்துதான் மனசில். யாருக்கு? கிருஷ்ணனுக்கு. நாம் அநாதை, பகவானுக்கு இருந்தது நாம் அநாதை, அநாதைன்னே நினச்சிட்டு இருந்தாராம். ஒரு நாளைக்கு இந்த ராதாதேவி ஓடி வந்து கிருஷ்ணனை கட்டினுட்டாளாம், ஆலிங்கனம் பண்ணினுட்டா. ராதையினுடைய மேலே பூசின குங்கும பூச்செல்லாம் இருக்கு, அது கிருஷ்ணனுடைய திருபார்பில் ஒட்டி நிறுத்தும். தேனுபால தேனுபால வனிதா ஸ்தனஸ்தலி தன்ய குங்கும. அந்த ராதை அப்படி ஆலிங்கனம் பண்ணின்ற உடனே அந்த கிருஷ்ணன் நினைச்சானா, நான் அநாதை இல்லை, நான் சனாதன் நினைச்சான். அநாதையா உள்ள அந்த பகவானுக்கு தான் அநாதன் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்ததே ராதாதேவிங்கிறார் கிருஷ்ண கருணாமிர்தத்தில். கருணாமிர்தாச்சாரியால் சொல்கிறார். இதை ஒன்று ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக இந்த அமிர்தத்துக்காக காத்துருக்கால். எப்படி? வசதீவனே வனமாலி, வனமாலாதரனாக கிருஷ்ணன் நிற்கிறான். நீ அங்கே போய் நகுரு நிதம்பினி கமன விளம்பரம், டிலே பண்ணாமல் சீக்கிரம் போ அப்படிங்கிறார். இந்த அஷ்டபதி என்னன்னா முழுக்க உபதேசம். 3 விஷயம்தான் இந்த அஷ்டபதி. பகவானுடைய காருண்யம், நாம் செய்ய வேண்டிய காரியம், பகவானுடைய கிருபை. 3 விஷயம்தான் இந்த அஷ்டபதி. 8 சரணமும் இதை தான் சொல்கிறோம். 7 சரணம். பகவானுடைய கருணை எப்படி இருக்கு, அவனுடைய ஸ்திதி, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பகவானுடைய அவன் கிருபை பண்ணுறது. இந்த 3 விஷயத்தை இந்த அஷ்டபதியில் சொல்கிறார். 24 அஷ்டபதியில் இந்த 18வது அஷ்டபதி. இந்த அஷ்டபதியெல்லாம் ரொம்ப உயர்ந்த அஷ்டபதி. பகவானுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் இவன் கிருஷ்ணன்னு நாம் அவனை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, அவன் கிருஷ்ணன்னு நாம் ஒத்துக்கிறதுக்கு 2 வஸ்து இருந்தால் தான் கிருஷ்ணனை ஒத்துக்கலாம். சீதாபதே ராகவா. ராமகர்ணாமிர்தம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, ராமகர்ணாமிர்தம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் பண்ணினான்னு ஒருத்தர் சொல்றா. திருவிச்சலூர் ராமபத்ர தீட்சிதர் பண்ணினார்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. கிருஷ்ணகர்ணாமிர்தம் மாதிரி ராமகர்ணாமிர்தம் முழுக்க 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 ராமபரமான ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள். அதில் வர ஸ்லோகம் இல்லை, இது கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் வர ஸ்லோகம். அந்த கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் ராமனை கூப்பிடுறார். சீதாபதே ராகவா, ஹே சீதாபதே ராகவா ராமச்சந்திரா, ஹே ராமச்சந்திரா. எங்க சொல்றார் இவர்? பிருந்தாவனத்தில். பிருந்தாவனத்தில் இருந்தபடி துளசிதாசர் போல அப்படி கண்களை மூடிண்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தா இதுதான் மாதிரி கோதண்டபாணியா ராமர் நிற்கிறார்.
கூப்பிடுறார், சீதாபதே ராகவா. உடனே சுவாமி பரம கருணாமூர்த்தி கேட்கிறார், அம்மா என்ன வேணும்? நீ ஒரு காரியம் பண்ணணுங்கிறார். என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னார், விகாய கோதண்ட சரம் முகூர்த்தம். கோதண்டம்னா வில், சரம்னா பாடம். நீ எனக்கு ஒரு கிருபை பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த வில்லையும் அம்பையும் அப்படியே கீழே போட்டுட்டு கிருகாண வேணும் மணி, கிருகாண பாணவ் மணிச்சாரு வேணும். கையில் அழகாக மணிகளால் அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த குழலை கையில் வச்சுக்கோ. கிரீடத்தை கட்டி கீழே வச்சுட்டு ஒரு தலப்பாக முண்டாசை கட்டிண்டு மயூர பர்கஞ்சா, அதில் ஒரு மயில் பீலியை சொருகிக்கோ. சீதாபதே ராகவா ராமச்சந்திரா. இப்போ கிருஷ்ணனுக்கு எதில் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன்னு சொல்கிறதுக்கு எது அவனுக்கு அந்த யோக்கியதையே கொடுக்கறது அப்படின்னா இந்த ரெண்டு தான் கொடுக்கறது, மயில் இறகும் குழலும். இந்த குழல்ங்கிறது என்ன அப்படின்னா, வேணுகீதம்னு 21வது அத்தியாயம் தசமஸ்கந்தத்தில் முழுக்க முழுக்க வேணுவோட பிரபாவம் தான், குழலோட பிரபாவம். இன்னைக்கு பிரசித்தமாக உள்ள ஸ்லோகம் இருக்கே, வேணுகான ஸ்லோகம் இருக்கே, பர்காபீடம் நடவரவபுகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனககபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாயாம் ரந்த்ரான் வேணோ அதரசுதயா புரஜம் கோபவிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்தி. பிருந்தாவனத்துக்கு இந்த குழந்தைகளோட கன்றுகளை ஓட்டிண்டு கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிண்டே பிருந்தாவன பிரவேசம் பண்ணுவதை வீட்டில் இருந்தபடி கோபிகைகள் ஒரு கோபி இன்னொரு கோபிகிட்ட சொல்கிறா. இப்போ கிருஷ்ணன் என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான், கண்டுக்குட்டி மேய்க்கும்போது யமுனக்கரையில் எப்படி இருக்கான் கிருஷ்ணன்னு மனசால சொல்கிறா, கண்ணால் பார்க்கல. இந்த கிருஷ்ணன் பலராமனோட அவள் அண்ணாவோட கூட கண்ணுக்குட்டிகளை ஓட்டிண்டு பசங்களை அழிச்சுண்டு வேணுகானம் பண்ணிண்டே பிருந்தாவன பிரவேசம் பண்ணுறத பார்க்குற கண்கள் தான் அவன் கண்ணை அடைஞ்ச ஜென்மா, அந்த ஜென்ம சாபல்யத்தை அடைஞ்சவா. அக்ஷண்வதாம் பலமிதம் நபரம் விதாம். அந்த வேணுகானம் முழுக்க 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 21 ஸ்லோகங்களும் வேணுகானம் தான், அதனுடைய மகத்துவம். அந்த ஒவ்வொரு பிரதி ஸ்லோகமும் ஒவ்வொரு ரசம் வேணுவை பற்றி, குழலை பற்றி. ஒரு முழம் உயரம் இருந்துன்னு நீளம் இருந்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லா ரசத்தையும் இது குடிக்கிறதேடி அப்படிங்கிற ஒரு கோபி இன்னொரு கோபியை பார்த்து இந்த வேணுகானத்தை கேட்டுட்டு காட்டில் இருக்கிற மயில்கள்லாம் ஓடி வந்து தன்னுடைய தோகையை விரித்து நர்த்தனம் பண்ணுறது. வேணுகானத்தை கேட்டுட்டு பெண்மான்கள் என்ன பண்ணுறது, அது அப்படியே லயிச்சு போய் இங்கே திரும்பி பார்க்காம இருக்கிற ஆண்மான்களெல்லாம் அழிச்சுன்னு வந்து ஜோடியாக தம்பதிகளாக கிருஷ்ணனை கண்ணாலேயே பார்த்து பூஜை பண்ணுறது, தம்பதிகளாக கிருஷ்ணனை அனுபவிக்கிறது இந்த மான்கள். இந்த வேணுகானத்தை கேட்டு விமானத்தில் இருந்து சிரவணம் பண்ணுற தரிசனம் பண்ணுற அந்த தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் தேவலோக புஷ்பங்களெல்லாம் கொண்டு வந்து அப்படியே புஷ்பமாரி பொழியரா கிருஷ்ணன் பேரில், வேணுகானம் பண்ணுற கிருஷ்ணன் பேர். வேணுகானத்தை கேட்டு தொங்கின்னு இருக்கிற 2 காதையும் அப்படி உயர தூக்கி கொஞ்சம் கூட அது வேஸ்ட் ஆகாதபடி அத்தனை வேணுகானத்தையும் காதால் குடிக்கிறது பசுக்கள். வேணுகானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பால் ஊட்டின்னு இருக்கிற கன்று குட்டிகள் வாயில் இருக்கிற பால் ஊட்டிகிட்டே இருக்கும்போது வேணுகானம் கேட்டுடுத்து, காதில் விழுந்துடுத்து. வாயில் இருக்கிற பாலை முழுங்கல்ல, அது அப்படியே கிருஷ்ணனையே பார்த்துட்டுருக்கு, கடவாயால் பால் வழிஞ்சுட்டே இருக்குது. வாயில் இருக்கிற பால் வேகமாக வந்துட்டுருக்கு. யமுனை வேணுகானத்தை கேட்டுடுத்து நிற்கணும், சடன் பிரேக் போட்டால் மாதிரி. யமுனை நிற்க முடியுமோ? ஆனால் நின்று தான். எப்படி நின்றுதுன்னா, வேகமாக வந்துட்டுருக்கிறது ஒரு சுழல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேகம் ஸ்டாப்பாக அப்படியே நின்றுடுவோம். இந்த சுழல்ங்கிற ஒரு வியாஜத்தை வச்சுண்டு வந்த யமுனை ஒரு சுற்றி கிருஷ்ணனை நன்னா பார்த்துக்கிட்டு வேணுகானத்தை சிரவணம் பண்ணிட்டு போகிறது யமுனை.
இந்த வேணுகானத்தை கேட்டு கொஞ்சம் கூட அசையாமல் ரிஷிகள் மாதிரி உட்கார்ந்துருக்கு பட்சிகள்லாம் வேணுகான சிரவணம் பண்ணுறது. இந்த வேணுகானத்தை கேட்டுட்டு ஜடமான மேகங்கள்லாம் ஆகாசத்தில் அசையறத்தை நிறுத்திவிட்டு கிருஷ்ணனுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த கன்றுகளுக்கும் வெயில் படாமல் கொடை பிடிச்சுதான் மேகத்தால் மேகமண்டலம். இப்படி வேணுகானம் எப்படி இருந்தது கிருஷ்ணனுடைய வேணுகானம்னு இதுக்கு தனி அத்தியாயம் போட்டுட்டார் தசமஸ்கந்தத்தில். வேணுகானம் அவ்வளவு உயர்வு பகவானுடைய கிருஷ்ணனுடைய வேணு. இந்த வேணுகானத்தையே கர்ணாமிர்தாச்சாரியால் 20-25 ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரசம். ஒவ்வொரு ஸ்லோகத்தில் வேணுவை பற்றி குழலை பற்றி சொல்லும்பொழுது ஒவ்வொரு ரசத்தை சொல்லுவார். அங்குள்யக்ரைஹி அருணகிரணைஹி முக்த சம்ருத்தரந்திரம். வேணுகானம் பண்ணின கிருஷ்ணன் என்ன வயசு அப்படின்னா 7 வயசு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு கிருஷ்ணன். அவனுடைய விரல் எப்படி இருக்கும்? முரட்டுத்தனமாக இருக்காது, ரோஸ் கலரில் ரத்த கலரில் இருக்கு. அங்குள்யக்ரைஹி அருணகிரணைஹி முக்த சம்ருத்த. ரிலீஸ் பண்ணுறது அடைக்கிறது, ரிலீஸ் பண்ணுறது அடைக்கிறது. முக்த சம்ருத்தரந்திரம், அந்த துவாரங்களை அடைக்கிறது ரிலீஸ் பண்ணுறது. முக்த சம்ருத்தரந்திரம். இது கை இந்த காரியத்தை பண்ணுறது. வாய் என்ன பண்ணுறது? வாரம் வாரம் வதனமருதா. மூச்சை தம் கட்டி தம் கட்டி தம் கட்டி இந்த குழலுக்கு காத்த கொடுத்துருக்கு. வதனமருதா வேணும் ஆபூரயந்தம். ஒரு கால ஊனி இன்னொரு கால தூக்கி வச்சுட்டு கண்கள் பெரிய கண்கள். விகஜ கமலச்சாய விஸ்தார நேத்திரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவன சுச்சரித்தம். நந்தகோபால சூனும் வந்து அந்த கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்றேன். இப்படி இது ஒரு ரசம். இப்படி ஒரு ரசம் சொல்றார். மௌளவு மாயூரபர்கம், தலையில மயில் பீலி. மிருகமத திலகம் சாரு லாலாட்டப்பட்ட, நெத்தியில கஸ்தூரி திலகம். கர்ணத்வந்த்வே சதாளீதல், 2 காதுகள்லையும் மிருதுவான பனை ஓலை. மௌக்திகம் நாசிகாயாம், மூக்குல புல்லாக்கு. ஹாரோ மந்தாரமாலா பரிமள பரித, கழுத்துல மந்தார மாலை. கௌஸ்துபஸ்யோபகண்டே, கழுத்துல கௌஸ்துபம். பாணவ் வேணுஷ்சா, கையில குழல். பிரஜ யுவதியுதா, சுத்தீவிர கோபிகைகள். பாத்து பீதாம்பரோ நகா, பீதாம்பரத்தை தரிச்சுருக்கிறதுனால அவனுக்கு பீதாம்பரதாரி, பீதாம்பரா, பீதவாசதாரி, இப்படி இல்லை திருநாமம் அவருக்கு. பாத்து பீதாம்பரோ நகா முகுலாயமான நயனாம்புஜம் விபோ. அப்படி மொட்டு இருக்கே, அந்த மொட்டு மலர்ந்தது போல கண்கள். முரளி நிநாத மகரந்த நிர்பரம். அந்த கண்கள்னு சொன்னாலே மகரந்தம் இருக்கணும். அந்த மகரந்தம் எங்க இருக்குன்னா பூல இல்ல. முரளி நிநாத மகரந்த நிர்பரம். முகுராயமான மிருதுகண்ட மண்டர். 2 கண்ணமும் எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்கு. முகுரம்னா கண்ணாடி. முகுராயமான மிருதுகண்ட மண்டலம் முக பங்கஜம். இப்படி இருக்கக்கூடிய திருமுக தாமரை என்னுடைய மனசுல தோன்றட்டும். முக பங்கஜம் மனசிமே விஜృంభதாம். கமனீய கிஷோர முக்தமூர்த்தே, ரொம்ப சின்ன குழந்தை. கமணி கலவேணுக்வணிதாதிருத்தானனின், அந்த கலைன்னா அவ்யக்த ரமணீயம்னு அர்த்தம். அந்த வேணுகானம் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகான வேணுகானம் பண்ற சின்ன குழந்தைங்கிறார். கமனீய கிஷோர முக்தமூர்த்தி. பெரிய மந்தார மரம். மந்தார மூலே மதனாபிராம். மதனா மன்மதன். மன்மதனே சொக்கி போற ஒரு திருவுருவம். மதனாபிராமம்
மந்தாரமூலே மதனா பிம்ப அதர ஆபூரித வேணுநாதம். பிம்பன கோவை பழம், கோவை மாதிரி சக்கச்சவேர்னு இருக்கிற உதடுல இந்த வேணு புல்லாங்குழல வச்சுண்டு அதுக்கு காத்த கொடுத்துண்டு பிம்ப அதர ஆபூரித வேணுநாதம். கோ கோப கோபீஜன பசுக்கள், கன்றுகள், கோபர்கள், கோபிகைகள் இத்தனை பேரை சுத்தி நிற்க ஜனமத்திய சம்ஸ்தம் கோபம் பஜே கோகுல பூர்ணச்சந்திரம். அதரே வினிவேஷ்ய வம்சநாளம். அந்த உதட்டுல வாக்குல அந்த குழலை எடுத்து வச்சுண்டு விவராணி அஸ்ய சலீலம் விளையாட்டா வாசிக்கிறாராம். அங்குலீபிகி முகுகு அந்தரயன்னு முகுகு விவருண்வன்னு. அடைக்கிறது விடுறது அடைக்கிறது விடுறதுங்கிறத விளையாட்டாக பண்ணிட்டு எப்படி இருக்கார்? மதுரம் காயதி. அவ்வளவு இனிமையா வேணுகானம் பண்றார் பிருந்தாவனத்துல. மாதவோ வனாந்தே. மயி பிரசாதம் மதுரைஹி கட. அந்த வேணுகானம், இது இத்தனை ஸ்லோகமும் எதை சொல்றது? வேணுகானம் பண்ணினாங்கிற அழகில் அந்த பண்ணின வேணுகானத்தில் அவர் சொக்கி போயிட்டாருங்கிறது தான் இத்தனையும் விஷயம். அந்த வேணுகானத்தில் ஒருத்தருடைய கானத்தை கேட்டு இன்னொருத்தர் சொக்குவா, தானே தனக்கு சொக்குவாளா, சொக்கி போவாளா? அவர் சொக்கி போறாராம். அந்த வேணுகானத்தில் எவ்வளவு சொக்கி போயிட்டான் கிருஷ்ணன் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் இவர். மயி பிரசாதம் மதுரைஹி கடாட்சைஹி. மதுரமான அந்த கடாட்சம் இருக்கே, அந்த கடாட்சத்தை என் மேல போடக்கூடாதா? எனக்கு பிரசாதம் பண்ணக்கூடாதா? நானும் இவ்வளவு நாளா அழுதுன்னு இருக்கேனே, இது எனக்கு கிடைக்காம எங்க போறது தெரியுமா? வம்சி நிநாதானுச்சரைஹி. அந்த கடாட்சம் எனக்கு கெஞ்சனை எனக்கு வரமாட்டேங்கிறது. குழலை பார்த்துண்டே ஊதின்னு இருக்கேன்னாரு. நீ ஊதர அந்த குழலை பார்த்துண்டே கடாட்சத்தை முழுக்க அதுக்கு கொடுக்குறையே, குழலுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல. நிநாதானுச்சரை, குழல்லேருந்து வெளியில வரக்கூடிய ஓசை இருக்க, ஓசையோடையே போறதான் பார்வை கடாட்சம்.